வணக்கம். வங்காள விரிகுடா கடற்பரப்பை தாண்டி தமது தீவுக்கு அருகாமையால் இந்து மாகடல் வழியாக அமெரிக்காவின் ஒரு மெகா கடற்போர் அணி ஆர்மடா நகர்ந்து கொண்டாலும் இந்த கடல் அணியை பொறுத்தவரை நீண்ட நாட்களுக்கு துறைமுகங்கள் தேவைப்படாத வகையில் ஒரு முற்றுகை போரை நடத்தி கொள்ளும் வலு கொண்டது என்றதால் அது ஈரானாக இருந்தாலும் அதன் மீது ஒரு முற்றுகை போரை துறைமுகங்கள் தேவையில்லாத வகையில் நடத்தக்கூடிய வலு இந்த மெகா போர் அணிக்கு இருப்பதால் இலங்கை தீவை அண்டி இந்த மெகா அணி பயணித்தாலும் கொழும்பு துறைமுகம் இல்லையென்றால் தென்பகுதி துறைமுகம் போன்ற துறைமுகங்கள் எதருமே அதற்கு தேவைப்படவில்லை. இதனால் இலங்கையருக்கு தமது தீவுக்கு அருகில் ஆபிரகாம் லிங்கன் விமானந்தாங்கி கப்பல் தலைமையிலான இந்த பாரிய ஆர்மடா போரணி நகர்ந்து கொண்டாலும் அது தொடர்பான செய்திகள் அதிகம் வெளியே வருவதற்கு சாத்தியங்கள் இல்லை. ஏற்கனவே இந்த போரணி தமது டிரான்ஸ்போண்டர்ஸ்கள் எனப்படும் தகவல் தொடர்பு சாதனங்களை நிறுத்திய பின்னர், அதாவது தமது அணி எங்கே இருக்கின்றது என்பதை எதிராளிகள் அறிந்து கொள்ளாத வகையில் இந்த நுட்பத்தை செய்த பின்னர் இந்த அணி நகர்வதால் இது இலங்கை தீவுக்கு அருகில் நகர்ந்தாலும் இலங்கையர்களாலும் இதனை அறிந்து கொள்ள முடியாது. இதற்கு மாறாக இலங்கையர்களை பொறுத்தவரை அவர்கள் இந்திய பெரியண்ணர் வீட்டின் கடலோர காவல் கலங்களான வராகாவும் அதுல்யாவும் கொழும்பு துறைமுகத்தில் தரித்து நிற்கும் செய்திகளையும், ஸ்ரீலங்காவை கலக்கிய பாதாள உலக முகங்களில் ஒருவராக இருந்த பெண்முகமான செவ்வந்தி பிடிபட்டு தடுப்பு காவலில் உள்ள நிலையில் அந்த செவ்வந்திக்கு இன்னும் 3 மாத காலத்துக்கு அந்த தடுப்பு காவலை நீடித்த செய்தியையும், நாட்டில் ஓயாது பிடிபடும் போதைப் பொருள் குறித்த செய்திகளையும் இலங்கையர்கள் தினசரி கண்டுகொள்கிறார்கள். அனுர அரசாங்கத்தை பொறுத்தவரை பாதாள உலக முகங்கள் மற்றும் போதைப் பொருள் முகங்களை தாம் தொடர்ந்தும் வேட்டையாடி வருவதாக ஊடகங்களுக்கு செய்திகளை வழங்கிக் கொண்டாலும் இலங்கை தீவின் ஊடகங்களில் தினசரி போதைப் பொருள் பிடிபடும் செய்திகளும் பரபரப்பாக வரத்தான் செய்கின்றன. இதே சமகாலத்தில் தமிழர்களின் ஊடக பரப்பில் ஸ்ரீதரனுக்கு எதிரான சுமந்திரனின் குடைச்சல்களையும், கிபிலோயா திட்டம் தமிழர்களுக்கு பாதகத்தை வழங்காது என்ற அமைச்சர் சந்திரசேகரனின் கரத்துண்டு நீட்டுதல்களையும் செய்திகளாக கண்டுகொள்ள முடிகின்றது. அந்த வகையில் இலங்கையில் பரபரப்பான செய்திகளுக்கு குறைவில்லை. ஏற்கனவே குறிப்பிட்டது போல தெற்கு கடலில் பிடிபட்ட 2 போதைப்பொருள் கப்பல் குறித்த பரபரப்பு செய்திகள் ஓய்வுக்கு வர முன்னரே கொழும்பு விமான நிலையத்தில் 133 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளை நாட்டுக்குள் கொண்டு செல்ல முனைந்த 3 பேர் நேற்று பிடிபட்டதான செய்தியும் வந்தது. இதில் ஒருவர் கொழும்பு கிராண்ட் பாஸை சேர்ந்த 32 வயதுடைய ஒரு தொழில் அதிபர் எனவும் அடையாளம் காணப்படுகின்றார். இலங்கை தீவை பொறுத்தவரை இப்போது சாதாரண தொழில்துறைகளை விட போதைப் பொருள் கடத்தும் தொழில் துறைகளில் அதிக வருமானத்தை ஈட்டிக்கொள்ளும் ஒரு கசப்பான யதார்த்த நிலைமை காணப்படுவதால் பல தொழிலதிபர்களுக்கும் இப்போது இந்த போதைப் பொருள் கடத்தலில் தொடர்புள்ள விடயங்கள் பகிரங்கப்படுகின்றன. இதே சமகாலத்தில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக சுழிபுரத்தில் ஒரு ஆக்கிரமிப்பு அடையாளமாக இருந்த ஸ்ரீலங்காவின் ராணுவ முகாம் கடந்த வெள்ளிக்கிழமை முற்றாக மூடப்பட்டதான சில ஒத்தடை செய்திகளுடன் கிபிலோயா திட்டத்தால் தமிழர்களுக்கு பாதகமில்லை, இந்த திட்டம் குறித்து தமிழ் கட்சிகள் பொய்யான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துக் கொள்கின்றன என அனுரகுமார திசாநாயக்காவின் சிஸ்டம் சேஞ்ச், அதாவது முறைமை மாற்றத்திற்காக குரல் கொடுக்கும் தமிழ் முகங்களில் முக்கியமான முகமாக இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவின் கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் சொல்லி இருக்கின்றார். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தைப்பொங்கலுடன் அவரது தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா யாழ்ப்பாணத்தில் வெளியிட்ட கருத்துக்கு, அதாவது அனுராதபுரம் மகாபோதியை தாண்டித்தான் யாழ்ப்பாணம் தையிட்டி விகாரைக்கு சிங்கள பௌத்தர்கள் சில் அனுஷ்டானம் செய்ய செல்கின்றார்கள் என்ற ஒரு கருத்தை அனுரகுமார திசாநாயக்கா யாழ்ப்பாணத்தில் நடத்திய தனது கூட்டத்தில் குறிப்பிட்ட விடயம் பௌத்த பிக்குகளையும் கடும்போக்கு பௌத்த முகங்களையும் உரசியிருந்தது. இதனையடுத்துத்தான் அனுரவுக்கு எதிரான கருத்துக்கள் பௌத்த காவிகளால் முன்வைக்கப்பட்டன. இப்போது இந்த விமர்சனங்களால் தாக்குதலுக்குள்ளான அரசாங்கம் அதற்கு செய்யும் பிராயச்சித்தங்களை நகர்த்த தலைப்படுகின்றது. அதன் ஒரு கட்டமாக துத்வா சூறாவளியால் சேதமடைந்த பௌத்த விகாரைகளை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கு
தாராளமாக நிதி உதவியை அறிவிக்கும் திட்டம் ஒன்றை அரசாங்கம் இன்று நகர்த்தியிருப்பதாக தெரிகிறது. தித்வா சூறாவளியால் சேதமடைந்த விகாரைகளை மீண்டும் கட்டியெழுப்பு நகர்வுகளில் அனுரவின் எதிரணி தலைகளாக இருக்கக்கூடிய சஜித்தும் நாமலும் திலிப் ஜெயவீரவும் ஆர்வம் கொண்ட நிலையில் அவர்களின் அந்த ஆர்வத்தை சற்று அடக்கி வைக்கும் வகையில் இப்போது அனுரவின் அரசாங்கமே பௌத்த ஆலயங்களுக்கு அபயம் வழங்கும் வகையில் சில நகர்வுகளை எடுக்கும் நிலையில்தான் கிவிலோயா திட்டம் உசத்தியானது நல்லது என தமிழர்களுக்கு அமைச்சர் சந்திரசேகர் செய்தியை சொல்ல வருகிறார். கிவிலோயா திட்டம் குறிப்பிட்ட ஒரு இனத்துக்கோ அல்லது சமூகத்துக்கோ, அதாவது தமிழினத்துக்கோ இல்லை என்றால் முஸ்லிம் இனத்துக்கோ எதிரானதாக அமையாது. அது நாட்டின் தேசிய அபிவிருத்தியை, நாட்டின் விவசாய அபிவிருத்தியை இலக்காக கொண்டு வடிவமைக்கப்பட்ட ஒரு திட்டம், நிர்மாணிக்கப்பட்ட ஒரு திட்டம் என சந்திரசேகர் செய்தி சொன்னார். சந்திரசேகரின் இந்த செய்தியின் கருத்தியலானது, சேறு மிகுந்த குளக்கட்டில் நீராட வருபவர்கள் புதையுண்டு கொள்வார்கள், அதனால் தான் ஆதாயம் அடையலாம் என்ற இலக்கில் அதே சேற்று குளத்திற்கு அருகிலுள்ள கட்டில் இருந்தபடி தனது கைகளில் உள்ள வைக்கோல் புரி காப்பை தங்க காப்பாக காட்டி சேற்று குளத்தில் நீராட வருமாறு அழைத்துக் கொள்ளும் புலிக்கு ஒப்பான கருத்தியலாக இருப்பது தெரிகிறது. தமிழ் கட்சிகள் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகளில், அதாவது கிவிலோயா குறித்த குற்றச்சாட்டுகளில் ஆதாரம் இல்லை, கிவிலோயா திட்டத்தால் தமிழ் பகுதிகளுக்கு சேதாரம் இல்லை எனவும் சந்திரசேகரர் செய்தியை சொல்ல முனைகின்றார். அத்துடன் தமது ஆட்சியில் இனவாதத்துக்கோ மதவாதத்துக்கோ எந்தவித இடமும் இல்லை, அனைத்து மக்களையும் சமனாக கருதும் கொள்கையுடனேயே தமது அரசாங்கம் செயல்படுவதாகவும் அவர் கூறிக்கொள்கிறார். சந்திரசேகருக்கு இவ்வாறான கருத்துக்களை சொன்னமைக்கு ஆமேன். அவர் கூறியபடியே நடக்க கடவுக. ஏனென்றால் இந்த திட்டத்தால், அதாவது கிவிலோயா திட்டத்தால் ஆயிரக்கணக்கான விவசாய குடும்பங்களுக்கு நீர்ப்பாசன வசதியும் குடியேற்ற வசதிகளும் கிடைப்பது என்னவோ யதார்த்தமான ஒரு விடயம்தான். ஆனால் இந்த விடயத்தில் சில வினாக்களுக்கு அவர் தெளிவாகவும் துல்லியமாகவும் உளசுத்தியாகவும் தமிழர்களுக்கு பதில்களை வழங்கிக் கொள்ள முடியுமா என்றால் அதில் ஒரு கேள்வி இருக்கத்தான் செய்கின்றது. கிவிலோயா திட்டத்தை பொறுத்தவரை அதன் ஒரு அங்கத்தில் 2345 கோடி ரூபாய் செலவில் மணநாட்டில் 4000க்கும் மேற்பட்ட குடும்பங்களை குடியேற்றும் திட்டம் இருக்கின்றது. குறிப்பாக இந்த திட்டம் சிங்கள குடியேற்றத்திற்கு சுழிவோடும் திட்டமாக கருதப்படும் நிலையில் சரியாக இன்றைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னர், கடந்த வாரத்தின் முதல் நாளான திங்கட்கிழமை அமைச்சரவை இந்த திட்டத்திற்கு அனுமதி வழங்கியிருந்தது. இப்போது இந்த திட்டத்தில் தேசிய இன விகிதாசாரத்தின் அடிப்படையில் தான் காணிகள் பகிரப்படுமா இல்லையா என்ற விடயத்தில் சந்திரசேகர் தெளிவாக சொல்லிக் கொண்டால்தான் இந்த திட்டம் தமிழர்களுக்கு வரமா சாபமா என்பதை தமிழர்களே ஒரு முடிவை எடுத்துக் கொள்வார்கள். இவ்வாறான ஒரு முடிவை தமிழர்கள் எடுத்துக்கொள்ளும் வகையில் ஒரு துல்லியமான விடையை கிவிலோயா திட்டத்தில் சந்திரசேகர் பகர்ந்தால் அது அவருக்கே புண்ணியமாக கடவக்கூடிய ஒரு விடயமாக மாறிக்கொள்ளும். மகாபலி அபிவிருத்தி கட்டளை சட்டத்தில் இவ்வாறாக இனரீதியான காணி பகிர்வு அதிகாரமாக குறிப்பிடப்படாத போதிலும் கிவிலோயா திட்டத்தில் தேசிய இன விகிதாசாரத்தின் அடிப்படையில் தான் காணிகள் பகிரப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தமிழர் தாயக பகுதியின் முதலாவது பெரும்பான்மையாக இருக்கும் தமிழ் பேசும் மக்கள் இவ்வாறாக நடந்தால் அதிக காணிகளை பெற்றுக் கொள்வார்களா, அல்லது இலங்கையின் இன விகிதாசாரத்தில் என்றென்றுமே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சிங்கள மக்களுக்கு அங்கு அதிக காணிகள் கிட்டுமா என்ற விடயத்தில் எளிய கணக்குகளை போட்டு சந்திரசேகர் இந்த விடயத்தில் பெருமட்டான ஒரு முடிவை எடுத்து தமிழ் பேசும் மக்களுக்கு அதனை சொல்லிக் கொண்டால் அவருக்கே புண்ணியமாக கூடும். தேசிய இன விகிதாசாரத்தின் அடிப்படையில் காணிகள் மணலாற்றில் பகிரப்பட்டால் அவ்வாறு பகிரப்படும் காணிகளில் 3/4 பங்கு காணிகள் சிங்களவர்களுக்கும் மிகுதி 1/4 பங்காக இருக்கும் காணிகள் தான் தமிழ் பேசும் மக்கள் என்ற அடிப்படையில் தமிழர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பகிரக்கூடிய ஒரு நிலை வரும் என்ற விடயம் ஊகிக்கப்படுகின்றது. ஆகையால் தான் கிவிலோயா குறித்த சில அபயங்களை வழங்கிக் கொள்ளும் சந்திரசேகர் இந்த திட்டம் தமிழர்களுக்கும் நன்மை பயக்கும் என்ற கருத்தை விதைக்க தலைப்படும் அவர் சில எளிய கணக்குகள் மூலம் இந்த விடைகளை தமிழர்களுக்கு வழங்கிக் கொள்ள முடியும். ஏனென்றால் ஸ்ரீலங்காவின் உச்ச நீதிமன்றத்தின் துணை கொண்டு வடக்கு கிழக்கை துண்டாடிய வரலாற்று கங்கரியத்தை ஒரு காலத்தில் செய்தது இதே ஜேவிபி. அதே போல ஆழிப்பேரலை இலங்கை தீவை சுருட்டி தாக்கி இன வேறுபாடின்றி மக்களை பந்தாடிய போதிலும் அதன் மீள்கட்டமைப்பில் ஜேவிபி இன வேறுபாட்டை கண்டுகொண்டதால் தான் ஆழிப்பேரலைக்கு பின்னரான பீட்டும் கட்டமைப்பை அந்த கட்சி நிறுத்தியது. ஆகையால் இவ்வாறாக கடந்த காலத்தில் அதற்கு எல்லா பதிவுகள் உள்ள நிலையில்தான் இப்போது
அது தமிழர்களுக்கு நன்மை பயக்கும் என கூறிக்கொள்ளும் கிப்ளோயா திட்டம் உண்மையில் தமிழர்களுக்கு நன்மையா இல்லை தீமையா என்பதை சில வினாக்களை அவர்கள் எழுப்பிக் கொள்வதன் மூலமும் அதற்கு வழங்கப்படும் பதில்கள் மூலமும் துல்லியமாக கண்டுகொள்ளலாம். அதற்கு முன்னர் வரை தமது ஆட்சியில் இனவாதத்துக்கும் மதவாதத்துக்கும் இடமில்லை, அனைத்து மக்களையும் சமனாக கண்டுகொள்ளும் கொள்கை உண்டு என்ற கணக்குகளை வெறும் வார்த்தை வடிவுகளில் சந்திரசேகர் போன்ற சிஸ்டம் சேஞ்ச் தமிழ் முகங்கள் சொல்லிக்கொள்ளலாம். அவ்வளவுதான்.